போக்கஸ் அகாடமி உலக பொருளாதார செய்திகள் மார்ச் 10 முதல் மார்ச் 16, 2025 வரை உலகளாவிய பொருளாதார செய்திகள். உலகளாவிய பொருளாதாரம் கடந்த மார்ச் 10 முதல் மார்ச் 16 வரை எவ்வாறு செயல்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவில் இணைந்திருங்கள். இந்த காலகட்டத்திலே நடைபெற்ற முக்கியமான பொருளாதார செய்திகளை இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குகிறது. முதலில் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பணவீக்கமானது சற்று மிதமாக காணப்பட்டாலும் வளர்ச்சி விகிதம் குறித்த கவலைகள் தொடர்ந்து நீடிக்கின்றது. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியானது பணவீக்கத்திற்கு மத்தியில் விகித குறைப்பு மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய மத்திய வங்கி விகிதங்கள் நிலையாக இருப்பதுடன் தனது பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகின்றது. ஆசிய நாடுகள் தனது அரசாங்கங்கள் வழங்கும் ஆதரவு காரணமாக அதனுடைய சந்தைகளின் தரவுகள் வலுவான பொருளாதாரத்தை நமக்கு காட்டுகின்றது. முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டிற்கு பாதுகாப்பானதாக இருக்கும் என்று கருதி தங்கத்தில் தொடர்ந்து முதலீடு செய்து வருவதால் தங்கம் விலை மேலும் உயர்ந்து வருகின்றது. கிரிப்டோ கரன்சி சந்தை அதிகரித்த ஏற்ற இறக்கத்தை காண்பிக்கின்றது. உலகளாவிய பொருளாதார கண்ணோட்டம். அமெரிக்காவில் நுகர்வோர் செலவினங்கள் குறைந்து வந்திருந்தாலும் வட்டி விகிதங்கள் உயர்ந்து காணப்பட்டாலும் அமெரிக்க பொருளாதாரம் நெகிழ்வுடையதாகவே உள்ளது. பணவீக்கம் தொடர்ந்து மிதமாக இருப்பதால் வரும் மாதங்களில் வட்டி விகிதங்கள் குறைக்கப்படலாம் என பெடரல் ரிசர்வ் வங்கி சூசகமாக தெரிவித்துள்ளது. ஊதிய வளர்ச்சி குறைந்து வந்தாலும் வேலைவாய்ப்பு குறித்த தரவுகள் வலுவாகவே உள்ளது. இது பொருளாதார வளர்ச்சி வேகத்தில் சாத்தியமான மாற்றங்களை நமக்கு தெரிவிக்கின்றது. ஐரோப்பிய மத்திய வங்கியானது மந்தமான வளர்ச்சிக்கு மத்தியிலும் ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை அளித்து வட்டி விகிதங்களை மாற்றாமல் வைத்திருக்க முடிவு செய்துள்ளது. ஜெர்மனியின் தொழில்துறை தனது மீட்சிக்கான அடையாளங்களை காட்டியுள்ளது. ஆனால் யூரோப் பகுதியில் ஒட்டுமொத்த பொருளாதார விரிவாக்கம் பலவீனமான நுகர்வோர் தேவை மற்றும் புவிசார் அரசியலில் காணப்படும் நிச்சயமற்ற தன்மையால் உடையக்கூடியதாக காணப்படுகிறது. ஆசிய பொருளாதாரம். சீனா மற்றும் இந்தியாவின் வலுவான பொருளாதார தரவுகளை தொடர்ந்து ஆசிய சந்தைகள் உயர்ந்து காணப்படுகின்றது. சீனாவின் சமீபத்திய உற்பத்தி மற்றும் உற்பத்தியின் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவின் தொழில்நுட்ப மற்றும் உள்கட்டமைப்பு முறைகள் அதிக வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுள்ளன. உலகளாவிய மூலதன சந்தை போக்குகள். பங்கு சந்தை செயல்திறன். அமெரிக்க சந்தைகள் S&P 500 மற்றும் நாஸ்டாக் ஆகியவை சிறிய லாபங்களை கண்டுள்ளன. இது சாத்தியமான விகித குறைப்புகள் பற்றிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றது. ஐரோப்பிய சந்தைகள் ஸ்டாக்ஸ் 600 குறியீடு நிலையானதாக இருந்தது. எரிசக்தி மற்றும் தொழில்துறை துறைகளின் ஆதாயங்கள் நுகர்வோர் பங்குகளின் இழப்புகளை சமநிலைப்படுத்தியுள்ளன. ஆசிய சந்தைகள் ஷாங்காய் காம்போசிட் மற்றும் நிக்கே 225 ஆகியவை வலுவான வருவாய் அறிக்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் தூண்டுதல் நடவடிக்கைகளால் உந்தப்பட்டு நேர்மறையான வளர்ச்சியை கண்டுள்ளன. சர்வதேச தங்க சந்தையின் போக்குகள். சர்வதேச அளவில் காணப்படும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை தங்களுடைய பாதுகாப்பான முதலீடாக கருதுகிறார்கள். அதனால் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $2150 தாண்டியுள்ளது. அதிகரித்து வரும் புவிசார் அரசியலில் காணப்படும் அபாயங்கள் மற்றும் சாத்தியமான நாணய விகித மாற்றங்கள் ஆகியவை தங்கத்தின் வலுவான வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளன. இது முதலீட்டாளர்களின் முக்கிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. எண்ணெய் மற்றும் எரிசக்தி சந்தைகள். OPEC உற்பத்தி இலக்குகளை சரிசெய்ய
பரிசீலித்ததால் எண்ணெய் விலைகள் சற்று ஏற்ற இறக்கமாக காணப்பட்டன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $82 ஒட்டி அமைந்தது. இது விநியோகங்களில் காணப்படும் கவலைகள் மற்றும் உலகளாவிய தேவைகளின் எதிர்பார்ப்புகளுக்கு இடையேயான நுட்பமான சமநிலையை பிரதிபலிக்கின்றது. இந்த வாரத்தில் நாம் அடுத்து காணவிருப்பது கிரிப்டோ கரன்சி சந்தைகள். பிட்காயின் மற்றும் எத்தேரியம் அதிக அளவில் ஏற்ற இறக்கத்தை கண்டது. பிட்காயின் கிட்டத்தட்ட $70,000 தாண்டியது. பல முக்கிய பொருளாதாரங்கள் கிரிப்டோ காயினை ஒழுங்குமுறை செய்வது குறித்து விவாதங்களை துவங்கியதும் கிரிப்டோ காயின் விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது என்று நம்மால் கூற இயலும். நண்பர்களே, அடுத்த வாரம் மூலதன சந்தைகள் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றி ஆய்வாளர்களின் கணிப்புகளை நாம் பார்ப்போமா? முதலில் பங்கு சந்தைகள். அமெரிக்க பணவீக்க தரவு மற்றும் பெடரல் ரிசர்வின் வரவிருக்கும் கொள்கை அறிவிப்புகளை முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். வட்டி விகித எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் முதலீட்டாளர்கள் தங்களுடைய போர்ட்போலியோக்களை சரி செய்வதால் சந்தை நிலவரம் ஏற்ற இறக்கங்கள் நீடித்து வரும் என்று எதிர்பார்க்கலாம். தங்கம். தொடர்ச்சியான புவிசார் அரசியலில் காணப்படும் நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் பணவியல் கொள்கைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகியவை தங்கத்தின் விலை உயர்ந்த நிலையில் இருக்க காரணமாக இருக்கலாம். அவுன்ஸுக்கு $2,100 முதல் $2,200 வரை இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். எண்ணெய். ஒபேக்கின் கொள்கை முடிவுகள் மற்றும் உலகளாவிய தேவை ஏற்ற இறக்கங்கள் சந்தை விலையில் முக்கிய பங்கு வகிப்பதால் எண்ணெய் விலைகள் நிலையற்றதாக இருக்கும் என்று சந்தை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அடுத்ததாக கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியை ஒழுங்குமுறை செய்வது பற்றி பேச்சுக்கள் அடிபடுவதாலும் நிறுவன முதலீடுகள் சந்தை போக்கை வடிவமைக்கும் பொழுது பிட்காயின் மற்றும் ஆல்காயின்கள் மேலும் ஏற்ற இறக்கங்களை காணலாம். நன்றி நண்பர்களே. இத்துடன் இந்த வார சர்வதேச பொருளாதார செய்திகள் முடிவடைகின்றன. இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நீங்கள் கருதினால் ஃபோக்கஸ் எக்கானமி சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வாரம் கூறப்பட்ட செய்திகள் உலக பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உங்கள் கருத்துக்களை தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அது எங்கள் பணியை மேலும் வலுப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அடுத்த வாரம் வரை புதிய தகவலுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.